ஹாய் கைஸ், வாங்க வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி ஒரு 1/2 kg எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் நான் செய்வேன். அந்த மெத்தட் எப்படின்றத பார்க்கலாம், ரெகுலராக இல்லாமல். இப்போது எண்ணெய் ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது காயட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போது பிரியாணி அரிசி 1/2 கிலோ எடுக்க போகிறோம். இந்த கப்பால் 3 கப் எடுக்கிறேன். 2 3 கப் எடுத்துருக்கோம். கழுகி கொண்டு வந்துடலாம். 2 தண்ணி போட்டு கழுவியாச்சு. இதை பாருங்கள், இதை அப்படியே ஊறட்டும்னு அப்படியே ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். இது நம்ம கழுவி வச்சுட்டு பிரியாணி செய்ய ஆரம்பித்தாலே போதும். அந்த டைம் ஊறினாலே போதும். ஒரு 20 to 30 மினிட்ஸ், அதுக்கு மேலே ஊறக்கூடாது. இப்போ நம்ம பிரியாணி செய்யலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லாவே. அதில் நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் போடுறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி எல்லாமே போடுறோம். அது போட்டு ஒரு பொரி அது பொரிஞ்சிட்டே இருக்குது. இப்போ அதிலே நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுப்போம். அதை போடுறோம். இதை நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடுறோம். அது நல்லா வதங்கணும். மறுபடியும் இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். பிரியாணிக்கு நல்லா வதங்கணும் வெங்காயம். அதனால் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிட்டு வதங்கட்டும். உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இவ்வளோ உப்பு இப்போதைக்கு போடுறேன். அதுக்கப்புறம் பத்தலைன்னா லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். உப்பை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறோம். 1/2 kg சிக்கனை கழுகி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் ஒரே ஒரு பிஞ்சு போடுறோம். அதுக்கப்புறமா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறோம். இது ரெண்டையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வைப்போம். இது கொஞ்சம் ஊறுச்சுன்னா மசாலா நல்லா ஊறுன்ற மாதிரி, அதுக்காக கலக்கி வைக்கணும். இதை ஒரு சைடாக வச்சுருவோம். இப்போ வெங்காயம் எப்படி வதங்கியிருக்குன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். 2 ஸ்பூன் போடுறோம். நல்லா தாராளமாக நல்லா கலந்துருக்கோம். ஒரு 2 நிமிஷம் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அளவுக்கு அது பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது சின்ன பச்சை மிளகா 2 சும்மா ஒரே ஒரு கீரி போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம். தக்காளி ஒரு மிக்ஸ் பண்ணி விடலாம். கேஜியில் சிக்கன் ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பிரியாணிக்குன்றதால 2 லெக் பீஸ் இருக்குது. கொஞ்சம் பெரிய பீஸாகவே இருக்குது. 1/2 kg தான் போட்டுருக்கோம். சைடில் அப்படியே கெட்டில் இதுக்கு தேவையான அளவு சுடு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். ஹாட் வாட்டரு கொதிச்சுக்கிட்டே வச்சுருக்கேன். சிக்கன் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த சிக்கன் கூடயே என்ன பண்ண போகிறோம், 1 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தான் இது. 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கணும். பிரியாணி மசாலா, ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோ. இப்போ 2த்தையும் கலரி விடுறோம். உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த மசாலா கொஞ்சம் இந்த சிக்கன் கூட வதங்கிச்சுன்னா இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறும். அவ்வளோதான் மசாலா நம்ம ஆட் பண்ணியிருக்குது. வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது இந்த மசாலா பொறுத்த வரைக்கும். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு சிக்கனு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தயிர் ஒரு 1/2 கப் ஊற்ற போகிறோம். தயிர் போட்டால் சிக்கன் சாஃப்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் தயிர் போடுறோம். அவ்வளோதான். சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு சிக்கன் பிரியாணிக்கு.
இப்படியே இருக்கணும். கொஞ்சோண்டு புதினா இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் அந்த ஃப்ளேவருக்காக. இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம், அதுக்காக கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கோம். லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி கடைசியாக பிரியாணிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் போட்டுக்குவோம். நான் வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் வைப்பேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. இதில் வந்து கொஞ்சம் பிரியாணி, இதான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், இதில் தான் நான் செய்ய போகிறேன். இதில் செஞ்சால் சூப்பராக வரும் பிரியாணி. வாங்க பார்க்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க அரிசி 1/2 கிலோ அரிசியை இதில் ஆட் பண்ணுறோம். இன்னும் ஆன் பண்ணல குக்கரை. கப்பில் தான் அரிசி போட்டிருக்கோம், 3 கப்பு. இப்போ இந்த கப்பால் நான் வந்து ஒரு கப்புக்கு 1க்கு 1.25ன்ற கணக்கில் 4 கப் அளவு தண்ணி ஊற்ற போகிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக. அவ்வளோதான். நான் அளந்து தான் ஊற்றி கெட்டிலில் கொதிக்க வச்சுருக்கேன். கெட்டிலேருந்து தான் ஊற்றுறேன். அவ்வளோதான். 3.25 ஊற்றணும். நான் 4 கப்பாக ஊற்றுறேன், கரெக்டாக இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா இங்கே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ அதில் போட போகிறோம். நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணி. கலக்கி வச்சுருக்க மசாலாவை போட்டாச்சு. இப்போ போட்டு நல்லா அதை கலக்கி விட்டுருணும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரியாக இருக்கா பார்க்கணும். உங்களுக்கு டேஸ்ட் ஏற்றுக்க மாதிரி நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம மூடிட்டு இந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட போகிறோம். இதான் அதோட மூடி நம்ம போடுறோம். இதை பாருங்கள், இதில் பட்டன் இருக்குது. இந்த இடத்துல வாமன் இருக்கியா, இப்போ நம்ம குக்குக்கு இதாக இப்படி தள்ளினா குக்குக்கு போயிடும். தம் போட வேண்டிய எந்த நெசிட்டியுமே இல்லை. தானாக அதுவாக தம் போட பிரியாணி மாதிரி சூப்பராக பளபளன்னு வந்துடும். உங்களுக்கு ரெடியானதும் நான் காட்டுறேன் பாருங்கள். லெமன் வந்து ஒரு பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அந்த ஜூஸ் ஆட் பண்ணி அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் வந்து கலந்தால் நல்லாயிருக்கும். ஆனியன் வந்து ஒரு ஆனியன், பெரிய ஆனியன்னா ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இது கூட கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணுறோம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கையாலே இப்படி பெசரி விடணும். தயிர் ஆட் பண்ணிக்கணும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த பாருங்கள் கலக்கியாச்சு. இதில் வேணும்னா காரம் வேணுன்றவங்க பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குவாங்க. நாங்கள் யாரும் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம், அதனால் அது போடலை. அவ்வளோதான், தயிர் பச்சடி ரெடி. முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு 7 minutes to 8 minutes போட்டு. இப்போ இதை உரித்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா பிரியாணி ரெடி ஆனதும் சுட சுட சாப்பிட்றலாம். உரிச்சிட்டு காட்டுறோம், வாங்க பார்க்கலாம். முட்டை உரிச்சாச்சு. இப்போ பிரியாணிக்காக வெயிட் பண்ணுறோம். பிரியாணி எப்படி இருக்குன்னு காட்டுறோம், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ கொதிச்சிட்டே இருக்குது. இப்போ எப்படி இருக்குதுன்னு காட்டுறோம், வாங்க பார்க்கலாம். இது பாருங்கள், ஓரளவுக்கு லைட்டாக தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் மறுபடியும் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குக்காய் முடிச்சிருச்சு, அதனால் வார்முன்னு காட்டுது. இப்போ ஓப்பன் பண்ணால் தண்ணிலாம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது. கலர்னால் இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா தனித்தனியாக இருக்குது அரிசி, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். தம் போட வேண்டிய நெசிட்டியே இல்லை. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு புதினாவும் போட்டு ஆட் பண்ணிக்கணும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.